ஆசிரியர்களுக்கு வணக்கம். மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் பார்ட் 2. ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி சூழ்நிலை, முதிர்ச்சி மற்றும் கற்றல். இந்த இரண்டு செயல்பாடுகளால் ஏற்படுவது வளர்ச்சி. தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர்? அறிதல் திறன் வளர்ச்சி. தன்னை பற்றிய உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்திக் கொள்கிறார்கள்? தன்மதிப்பை. மேதைகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் கால்டன். குற்றவாளி பரம்பரையை பற்றிய ஆய்வை மேற்கொண்டவர் டக்டேல். குற்றவாளிகள் உருவாதல் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் கே. பியர்சன். வளர்ச்சி எனப்படுவது உருப்பெருக்கம், பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி, அச்சம். பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டினை எந்த உளவியல் அறிஞரின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டுடன் ஒப்பிடலாம்? ப்ரூனர். பிற குழந்தைகளோடு பழக வாய்ப்பு மறுக்கப்படும் குழந்தைகள் தமக்குள்ளாகவே எதனை வளர்த்து கொள்வர்? தாழ்வு மனப்பான்மை. மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை, சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை. குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களது பழக்க வழக்கங்கள் ஒற்றுமையாக அமைந்து உள்ளன. இதற்கு காரணி மரபுநிலை. குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களது பழக்க வழக்கங்கள் வேறுபடுகின்றன. இதற்கு காரணி சூழ்நிலை காரணி. காலிகா குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் கில்கார்ட். ஜீக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் டக்டேல். தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஆர்லாக். கரு உண்டாவதிலிருந்து பிறப்பு வரை கிட்டத்தட்ட 280 நாட்கள். இந்த பருவத்தின் பெயர் என்ன? கருப்பருவ நிலை. பிறப்பு தொடங்கி 2 மாதம் வரை உள்ள வளர்ச்சி படிக்கு என்ன பெயர்? குழவி பருவம். 3 மாதத்திலிருந்து ஏறக்குறைய 2 ஆண்டு வரை உள்ள பருவம் குழந்தை பருவம். உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? முன்குமர பருவம். கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? பின்குமர பருவம். ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? குழவி பருவம். பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருக்கும். இது எந்த பருவத்தில் இருக்கும்? பிள்ளை பருவம். பிறந்த பொழுது ஆண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 130. பிறந்த பெண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 144. 3 வயதில் ஆண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எவ்வளவு? 95. 3 வயதில் பெண் குழந்தைக்கு நாடித்துடிப்பு எவ்வளவு? 90. ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும்? 304 மாதங்கள். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? குழவி பருவம். 8 வயதான குழந்தை சமூகத்தில் உள்ள ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை ஒத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் அதனை அதனுடைய சொந்த ஒழுக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்கின்றது. இதை கூறியவர் ஜே. பியாஜே. குமரப்பருவம் மனக்குமறுதலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் எந்த மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர் ராஸ். குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் புயலும் மழையும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். தலைமுறை இடைவெளி
எந்த பருவத்தினருடைய பிரச்சனையாகும். பின் குமர பருவம். குழந்தைகளின் அறிதல் திறன் மற்றும் சிந்தனை எவ்வாறு வளர்ச்சியடைகிறது என்பதை முதலில் முறையாக ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் யார்? பியாஜே. தனி மனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள். மரபு சூழ்நிலைகள். அடலசன்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் அடிப்படை பொருள் என்ன? முதிர்ச்சிக்கான வளர்ச்சி. வளர்ச்சி மிகவும் துரிதமான நிகழக்கூடிய வயது. 1 முதல் 3 வயது வரை. எந்த வயதில் ஓர் குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களுக்கிடையே வேறுபாடு காண்கிறது? 12 மாதங்கள். வளர்ச்சி நிலைகளில் மிக முக்கியமான பருவம் குமர பருவம். ஏனெனில் மனக்குமுறுதலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம். மனித வாழ்க்கையின் காலகட்டத்தில் முதல் வளர்ச்சிசார் பருவம் குழவி பருவம். அடுக்கடுக்காக வளர்கின்ற அடிப்படையில் நிகழும் மாற்றம் என்பது முன்னேற்றம். பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படுவது மரபு. சூழ்நிலை ஒருவனை பேரறிஞனாகவோ பெரும் குற்றவாளியாகவோ உருவாக்க இயலும் என கூறியவர் வாட்சன். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக அமைவது சூழ்நிலை. மரபின் தாக்கம் எப்பொழுது தெரிகிறது? பிறப்பின் போது. சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறது? வளரும்போது. உடல் பெருக்கம் என்பது உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல். உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? முதிர்ச்சி. வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெறுகிறது? 6 வயது. வளர்ச்சிகள் அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு என்ன பொருள்? ஒட்டுமொத்த வளர்ச்சி. முன்பருவ கல்வி வயது என்பது 3 to 5 வயது. பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு? 3.0 கிலோ. அண்டம் சினை முட்டை விந்தணுவை போன்று எத்தனை மடங்கு பெரியது? 8500 மடங்கு. அனிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும்? 4 to 5 வயது வரை. எந்த குழந்தைகள் 2 to 6 வயது வரை தொடர்ந்து பேசுவது இல்லை? திக்கி பேசும் குழந்தைகள். சினம், வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? முதன்மையான மனவெழுச்சிகள். குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? சிக்கலான மனவெழுச்சிகள். எது மனப்பிறழ்வுகளுக்கு வழிவகுப்பதில்லை? அடக்கி வைத்தல். மனவெழுச்சிகளில் முக்கியமானது சினம். தேவையில்லாத மனக்கலக்கத்தையும் ஆற்றல் சிதைவையும் உண்டாக்கும் மனவெழுச்சி சினம். மனவெழுச்சிகளில் சிக்கலான மனவெழுச்சி பொறாமை. எந்த தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ள குழந்தை வெளிப்படுத்தும் மன உணர்வு அழுகை. குமர பருவத்தினரது தீவிரமான சமூக விரோத நடத்தை. இளையோர் நெறிப்பிழவு. கூட்டாளி குழவி பருவம். குழு பருவம் என்பது பிள்ளை பருவம். போட்டிக்குரிய பருவம் என்பது பிள்ளை பருவம். பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என கூறியவர் கில்பாட்ரிக். அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம் குமர பருவம். எந்த குழந்தை தான் காணும் காட்சிகளை தானே செய்ய முற்படும் வயது என்ன? 0 to 4 வயது. கார்ல் பியர்சன் 7 தலைமுறைகளில் ஆராய்ந்த நபர்களின் எண்ணிக்கை 1260. சப்ஸ்கிரைப் TNPSC கணிய நோட்ஸ்.